வணக்கம். அன்னைக்கு ஒரு நாள் லாஸ்ட் வீக் நம்ம சேலம் மாவட்டம் தலைவாசல்ல அக்ரி எக்ஸ்போ நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ அதுக்கு போயிருந்தோம். ஸோ என்ட்ரன்ஸ்ல பெரிய பெரிய பேனர்ஸ்லாம் போட்டு விளம்பர பேனர்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ கூடவே நம்ம அக்ரி எக்ஸ்போ பத்தி போட்டிருந்தாங்க. இத நடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் நெல்லியப்பன் சார். இவருடைய நர்சரி வீடியோ லாஸ்ட் வீக் பண்ணியிருந்தோம். ஸோ அவரு சொல்லியிருந்தார், இது மாரி 1ஆம் தேதி எக்ஸ்போ இருக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால போயிருந்தோம். ஸோ என்ட்ரன்ஸ்ல ஒரு சின்ன ஒரு பேனர்ல பாரம்பரிய அரிசி ரகங்களுடைய மருத்துவ குணங்கள், அதனால ஏற்படுற மருத்துவ நன்மைகள் பத்தி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஒவ்வொரு அரிசிக்கும் அதனால அந்த சாப்பிட்றதுனால உடம்புக்குனால ஏற்படும் நன்மைகள் பத்தி போட்டிருந்தாங்க. ஸோ அத படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அண்ணன் நோட்டீஸ் பண்ணியிருந்தாரு. என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, தென்னீரா அப்படிங்கிற பானத்த பத்தி சொல்லியிருந்தாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, கூல் ட்ரிங்க்ஸோட ரொம்ப நல்லா இருந்தது. ரேட்டு கேட்கும்போது ரூ. 50ன்னாரு. ரூ. 50 அப்படின்னு கேட்டு சரி ஒண்ணு குடுங்கண்ணே குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி டேட் 6 மாசம் வேலிடிட்டி குடுத்துருக்காங்க. ஸோ 6 மாசத்துல இத யூஸ் பண்ணணும். இது பேக் பண்ணி கிட்டத்தட்ட 1 1/2 மாசம் தான் இருந்தது. நானும் குடிச்சு பார்த்தேன். ரொம்ப அருமையா சூப்பரா இருந்தது. ஓப்பனா சொல்லணும்னா, நம்ம கடையில வாங்கி குடிக்கிற அந்த கூல் ட்ரிங்க்ஸை விட இது ரொம்ப நல்லா இருந்தது. நேச்சுரலா இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா, தென்னம் பாலிலிருந்து எடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அத முடிச்சுட்டு உள்ளார போகும்போது பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்ல வந்து பெரிய 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 ரைஸ் ஹார்வெஸ்டர் அந்த விஎஸ்டி டிராக்டர் இத பத்தி இருந்தது. அடுத்தது உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் நல்லசாமி சாருடைய இன்டர்வியூ போயிட்டு இருந்தது. ஸோ அத பார்த்தோம். ஸோ அத நீங்களும் பாருங்க. மாற வேண்டியதுதான். அது காலத்தினுடைய கட்டாயம். ஒரே நாள்ல மாற முடியாது. இப்போ ஒரு பழுக்க காய்ச்சல் இரும்பு, பழுக்க காய்ச்சல் இரும்பை குளிர்ந்த தண்ணிக்குள்ள விட்டா பொடி பொடியா போயிடும். அதே இரும்பை ஸ்வைன்னு விட்டு விட்டு எடுத்தோம்னா இரும்பு எக்காம இருக்கும். அந்த மாதிரி உடனடியா நாம இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்னா விளைச்சல் வெகுவாக குறையும். விளைச்சல் குறையும் போது உணவு பற்றாக்குறை வரும், பஞ்சம் வரும். என்ன பண்றது? இலங்கையில் அதுதான் வந்துருக்கு. இலங்கையில் என்ன பண்ணாங்க, இயற்கை விவசாயத்துக்கு மாறணும், அப்பதான் நம்ம பட்டத்தை ஏற்றுமதி பண்ண முடியும், உலகத்தரம் வாய்ந்ததா இருக்குன்னு சொல்லி இயற்கை மருந்து, பூஜால மருந்து இறக்குமதிக்கு தடை பண்ணாங்க. இயற்கை விவசாயம் பண்ணாங்க. விளைச்சல் குறைஞ்சிருச்சு, பற்றாக்குறை வந்தாச்சு, நாடு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டாச்சு. கட்டுப்பாடு இருக்குது இருக்குது இருக்குது. எனக்கு 17 கூட வாங்கி கொடுங்க. ஆனா நான் இயற்கை விவசாயத்தை விரும்புறேன், அதுக்கு தான் போகணும். மெல்ல 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 மக்கள் தொகை குறைக்கணும், இயற்கை விவசாயத்துக்கு மாறணும். ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கணும். திடீர்னு இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்னா உணவு பற்றாக்குறை வந்துடும். இலங்கைக்கு வந்திருக்கக்கூடிய நெருக்கடி இந்தியாவுக்கு வரும். இலங்கை ஒரு சின்ன நாடு, 2.25 கோடி மக்களை கொண்டிருக்கக்கூடிய நாடு. இந்தியாவுக்கு அங்கேயே ஒடியாராங்க. நாம எந்த நாட்டுக்கு ஓட முடியாது. கொத்து கொத்தா மடியிறது தவிர ஒரு வழியே கிடையாது. ஆவிட பொறுத்தவரை வாழை பொறுத்தவரை இன்னைக்கு பச்சை தண்ணி விற்கிற விலைக்கு தான் பால். இந்த கொடுமையை எங்கேயும் சொல்ல முடியும். இன்னைக்கு தண்ணீருக்குள் மீன் அழுதால் கண்ணீர் வெளியே தெரியாது. இதுதான் ஒரு விவசாயினுடைய பால் உற்பத்தியாளருடைய நிலைமை. அதாவது பறவைகளுக்கு தீவனத்தை தயார் செய்வதவர் இந்த வெளிநாட்டுக்காரில் விளையாட்டுக்காரில் பாம்பி வராது. நீங்க பார்க்கலாம், கறந்த பாலை வாங்கி சந்தைப்படுத்துறவங்க விமானம் மாதிரி பறக்கிறாங்க. ஆனால் இவன் கறக்கிறவ சைக்கிளுடைய கேரியர்ல வச்சு சொசைட்டிக்கு தள்ளிக்கிட்டு போறேன். இவனோட நிலைமை தான். எவனாச்சும் இது பால் கறந்து கொடுத்துடுவேன், வெளிச்சமா இருக்கிற உண்மையா இருக்கிற அப்படின்னு ஒருத்தர் அடையாளம் காட்டுங்க, நாங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து பாராட்டு விழா நடத்துவோம். ஸோ இந்த இன்டர்வியூ முடிச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிராக்டர்ஸ் எல்லாம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் மோர் தென் 4 to 5 டிராக்டர் கம்பெனி வந்திருந்தாங்க. ஸோ குபேட்டாவும் ஒண்ணு. ஸோ இந்த மாரி எக்ஸிபிஷன், அதாவது விவசாய கண்காட்சியோடைய பெனிஃபிட் என்ன, எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விவசாயிக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம என்ட்ரன்ஸ்ல பார்த்த அந்த தென்னீர பானத்த வித்த அதே பார்ட்டி இங்க உள்ளார பேனர் இது போட்டிருந்தாங்க, ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் இல்லாம பாரம்பரிய அரிசி ரகங்கள் எல்லாமே சேல்ஸ் பண்றாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா அரிசி ரகங்களுமே இருக்கு. ஸோ அத முடிச்சுட்டு உள்ளார போனோம்னா, இது மாரி ஒரு ஸ்டால்ல என்னடா அது ஒரு தட்டுல என்னமோ நெறைய ஐட்டம் வச்சிருக்காங்களே, எல்லாம் சாப்பிடுற ஐட்டம் மாரி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே மூலிகைங்களாம். ஸோ ஒவ்வொரு டிசீஸஸுக்கும் ஒவ்வொரு மாரி மருந்து, உங்களுக்கு என்ன இருக்கு, ஏது இருக்குன்னு பார்த்து சொல்றேன் அப்டின்னாங்க. சரிங்க சாமின்னு சொல்லிட்டு அடுத்தது மூவ் ஆயிட்டோம். அடுத்த ஸ்டாலுக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் மேஜிக் வச்சு ஃபயர் வச்சு மேஜிக் பண்ணிட்டு இருந்தான். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாப்பு. அதாவது வீடு துடைக்கிற மாப்பு. ஸோ இத வச்சு நம்ம ஒட்டடை அடிக்கலாம், வீடுக்கு துடைக்கலாம் அப்படின்னு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா, வெளியில ரேட் மோர் தென் 800. இங்க ஸ்டால் ஆஃபர் உங்களுக்கு 700 ரேட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருந்தது. அந்த கிளீனிங் பார்க்கும்போது நீங்க ஒரு டெமோ பார்க்கும்போது ரொம்ப கேட்சிங்கா இருந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா 2 விரல்னாலே தொடச்சாரு. ஃபுல்லா ஐக்கு எல்லாமே போயிடுச்சு. அண்ட் தென் வாரண்டி பிளஸ் கேரண்டி எல்லாமே குடுக்குறாரு. நீங்களே பாருங்களேன் எப்படி ஈஸியா அசால்ட்டா துடைக்குதுன்னு.
என்ன முன்னாடி சொன்ன மாரி ஒரு விவசாய கண்காட்சி எதுக்கு போறாங்கன்னா, எல்லா இப்போ டிராக்டர் கம்பெனியே பாருங்களேன். நீங்க வந்து டிராக்டர் பார்க்கறதுக்கு ஒவ்வொரு ஷோரூமுக்கும் போணும். பட் இங்க கண்காட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, மோர் தென் 5 to 6 டிராக்டர்ஸ் வந்து சேம் பிளேஸ்ல இருக்கும். ஸோ அந்த சேம் பிளேஸ்ல நீங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதே மாரி விவசாயத்துக்கு தேவையான எல்லா பொருளுமே இந்த கண்காட்சியில இருக்கு. ஸோ அது நேர்ல போனீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு போனீங்கன்னா, அடுத்தது வந்து பிஜேபி பார்ட்டி வந்து ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. என்னடான்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுடைய திட்டங்கள், அது திட்டத்துக்கு ஒதுக்கியிருக்க நிதிய பத்தி போட்டிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஸ்டால் ஃபுல்லாவே கிட்டத்தட்ட 20, 30 திட்டங்கள பத்தி போட்டிருந்தாங்க. அத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டே இருக்கும்போது நம்மள கூப்பிட்டு நம்ம ஃபோன் நம்பர் குடுத்து கேட்டாங்க. நம்மளும் முடிச்சு குடுத்துருந்தோம். மொ மொபைல்ல மோடி ஆப் ஒண்ணு இருக்கு. அத டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம மொபைல்ல ஸ்பேஸ் இல்லன்னு சொல்லிட்டு, ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டா போதும் சாமின்னு கிளம்பி வந்தாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அக்ஷரா ஏஜென்சியோடைய ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரி எக்யூப்மெண்ட்ஸ் ஃபுல்லா வச்சிருந்தாங்க. பெரிய ஸ்டாலா போட்டிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தோம் ஒரு வீடியோ பத்தி. இன்னும் பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம வந்து இந்த ஏஜென்சில உள்ளாருக்கு வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்கு எவ்ரிதிங் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, ஃபுல் வீடியோவா பெருசா போடுவோம். இத வந்து நம்ம அக்ரிடெக் மெஷின் சேனல்ல கண்டிப்பா அந்த வீடியோஸ் போடுவோம். சரிங்களா? ஸோ இது ஏஜென்சில பவர் டில்லர் இருந்து எல்லா டிராக்டர தவிர்த்து எல்லா விதமான எக்யூப்மெண்ட்டும் இங்க இருக்கு. எல்லாமே வந்து நான் மானிய விலையில மானியமும் கவர்மெண்ட் மானியமும் வந்து அரேஞ்ச் பண்ணி குடுக்குறாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரீசனபிள் பிரைஸ்ல இருக்கு. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீடியோ சீக்கிரம் பண்ணுவோம் பாருங்க. அக்ஷரா அக்ரோ ஏஜென்சி ஆத்தூர், சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல இருக்கு இவங்க ஏஜென்சி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டால் தான். இந்த ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா, மாட்டு செனை ஊசி. ஆனா இது இவங்க போட்டிருக்க ஆட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க. அதிகப்படியான பெண் கன்றுகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. பட் ஆனா இவங்க சொன்ன விஷயங்கள் வந்து நான் எதுவும் கேட்க விரும்பல. ஓகே, பெண் கன்றுகள் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. அடுத்து இந்த ஸ்டால்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம மெஷின் மூலம் நடுறோம்ல நாத்து. ஸோ அந்த நாத்துல கீழ போடுற கோகோபீட் அதோடைய விளம்பரம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மானிய விலையில உங்களுக்கு வந்து அந்த பெட்ட ரெடி பண்ணி தர்றாங்க. அந்த என்ன ரா மெட்டீரியல் குடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்தது வந்து ஃபைனலா இந்த டெமோ பாருங்க உங்களுக்கே பிடிக்கும். இது வந்து 5 வந்து 1 பார்த்தீங்கன்னா மிக்சர், பிளெண்டர் ஜூஸர், பிளெண்டர், கிரைண்டர் 4 in 1. பாருங்க. இதில் மொத்தம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 ஜார் கொடுக்குறோம், 2 பிளேடு கொடுக்குறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொடி பண்ணுறது பவுடர், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெட் ஐட்டம் ஜூஸு, சட்னி, மாவுலாம் பண்ணுறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிட்டி 2 மிளகு. இதில் கம்மியாக போட்டாலும் அரைக்கலாம், அப் டு 1 kg போட்டாலும் அரைக்கலாம். ஜஸ்ட் பிளேடை மட்டும் லாக் பண்ணிக்கோங்க. இதில் ஆன் ஆஃப் கிடையாது, ஸ்பீட் கண்ட்ரோல் கிடையாது. ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணால் ஆன் ஆகிடும். நம்ம ஜார் பிடிக்க தேவையில்லை. லாக் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான் கண்ட்ரோல். நீங்கள் எனி வெட் ஐட்டமும் பண்ணலாம், எனி ட்ரை ஐட்டமும் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 2 பெப்பர்ஸ் அந்தளவுக்கு கிரைண்டர். இதே மாதிரி ஹார்டான ஐட்டம், இப்போ சுக்கு, மஞ்சள்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் மிக்சியில் போட்டால் அவங்க பிளேடு உடஞ்சிடும், தட்டி தான் போடுவாங்க. இதில் பாருங்கள், நீங்கள் டைரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம். only 20 seconds, 30 seconds. இது வந்து மினிமம் குவான்டிட்டி 50 கிராமு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிராமு. இது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 1 kg. இதிலே வந்து நீங்கள் ஜூஸும் பண்ணிக்கலாம், இட்லி மாவு, தோசை மாவு, சட்னியும் பண்ணிக்கலாம். பேஸ் வந்து 2 பேஸ் தான். ஒன்று வந்து ட்ரை பேஸு, ஒன்று வந்து வெட் பேஸ். வெட் பேஸ் ஆட் பண்ணிங்கன்னா வெட் ஐட்டமு, ட்ரை பேஸ் ஆட் பண்ணிங்கன்னா ட்ரை ஐட்டம். ஓகே, ஃபைன் போடுறோம். சப்போஸ் நீங்கள் இட்லி மாவு, தோசை மாவுலாம் இருக்கிறீங்கன்னா அப் டு 1 லிட்டர் இதிலே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிரைண்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி மாவு இதை போட்டு இதிலே வந்து நீங்கள் ஜூஸ் ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஃபில்டர் மட்டும் உள்ளே ஆட் பண்ணிடுங்க. எனி ஃப்ரூட்ஸ், எனி வெஜிடபிள்ஸ் டேரெக்டாக கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டுருங்க. ஹார்ட் ஐட்டம் மட்டும் புஷ் பண்ணால் போதும். ஜூஸ் எல்லாமே செப்பரேட்டாக வந்துடும். வேஸ்டேஜ் எல்லாமே உங்களுக்கு அடியிலே இல்லை. இதிலே வந்து ஜூஸ் அவுட்லெட் இருக்குது. ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு பிளேட் எடுத்திங்கன்னா வேஸ்டேஜ் தனியாக வந்துடும். ஓகே. கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பிளேடு தான். ஒன்று வந்து ட்ரை, ஒன்று வந்து வெட்டு. இது 2 பிளேடு எந்த ஜாருக்கு வேணால் போடும். இது ட்ரை, இது வெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக் ஜார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்பிள் மில்க் ஷேக், பனானா மில்க் ஷேக்லாம் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக வந்து இதிலே நீங்கள் கிளாஸாக யூஸ் பண்ணிக்கலாம், ஜாராக யூஸ் பண்ணிட்டு இதுவே நீங்கள் கிளாஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதில் 4 கேப்ஸ் வந்துடும், ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ப்ரைஸ் என்ன ஜி? இது எம்ஆர்பி வந்து உங்களுக்கு 4290 வரும். இங்கே எடுத்தீங்கன்னா 3290. இது ஃபுல் செட். 21 பீஸ் வரும். டோட்டல் செட்டு தான் சரிங்க. 21 பீஸ் வந்துடும். கம்ப்ளீட் செட் பேக் சைடு வரும். ஓகே.
காண்டாக்ட் டீடைல்ஸு கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்படியே இருக்குது. நோபல் அசோசியேட்ஸ். ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்காட்சியில் நிறைய மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நிஜமாலுமே சொல்லணும்னா இந்த அக்ரி எக்ஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ரொம்ப வரப்பிரசாதம் மாதிரி. ஏன்னா எல்லா விஷயமும் ஒரே இடத்துல 3 நாளில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம்னா நம்ம வந்து குறைந்த விலையில வாங்கலாம் இது. ஸோ நம்ம நார்மலாக அந்த அதே பொருளை வந்து அந்த கடையில் வாங்குற விலையை விட இங்கே இந்த மார்க்கெட்டில் ஸ்டால் ஆஃபரில் கொஞ்சம் கம்மியான விலை கொடுக்குறாங்க. சேல்ஸும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பார்த்தாங்க, வாங்கிட்டு போயிருந்தாங்க. எக்ஸாம்பிள் அந்த இந்த மாப் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவோம் பாருங்கள். தேங்க்யூ.